கொடுத்து காலவை தாயம்மா மூட்டி அறிவை மூட்டி இசையை மூட்டி கலையை மூட்டி அன்னையை மூட்டி ஊட்டி வளர்த்து என்னை உலகிற்கு காட்டிவிட்டு பாட்டில் பதம் கொடுத்து காலவை தாயம்மா ஊட்டி வளர்த்து என்னை உலகிற்கு காட்டிவிட்டு பாட்டி வரம் கொடுத்து காலவை தாயம்மா காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் கட்டி அடைக்காலும் ஓம் ஸ்ரீ ஹரிஹரசுதன் ஆனந்த சித்தன் ஐயனை வழங்கிவிட்டு இதோ என் கதைக்கு செல்கிறேன். வெள்ளிங்கிரி சென்றால் விலை தீரும் என்று சொல்வார்கள். சபரிமலை செல்கின்ற போது இந்த பாக்கியத்தை பெறுகிறோம். எப்படி என்றால் பூலோகத்தில் ஆண்மகனாக மட்டுமல்ல பெண்ணாக பிறந்தாலும் சபரிமலை ஒரு முறையாக சென்று வாருங்கள். ஏனென்றால் அதில் முக்கியமான பாக்கியம் இருக்கிறது. அது என்னவென்றால் வெள்ளிங்கிரி சொல்லுகின்ற போது வினை தீரும். அந்த திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வரும் என்று சொல்வார்கள். இந்த சபரிமலை செல்கின்ற போது என்ன கொண்டு போறான்? இருமுடி கொண்டு போறான். இருமுடியில் தேங்காய் கொண்டு போறான். அந்த தேங்காயில் என்ன இருக்கிறது? ஏன் நெய் இருக்கிறது. நெய் வந்து பெருமாள் அம்சம். இந்த தேங்காய் வந்து யார் அம்சம்? சிவனோட அம்சம். சிவனுக்கு 3 கண், அந்த தேங்காய்க்கு 3 கண். சிவனுக்கும் குடிமி இருக்கிறது, தேங்காய்க்கும் குடிமி இருக்கிறது. சிவனுக்கும் கங்கை இருக்கிறது, தேங்காயிலும் கங்கை இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த கங்கையிலே இந்த நெய்யை ஊற்றி கொண்டு போகின்றார்கள். அந்த கொண்டு போகின்ற போது முழு பாக்கியத்தையும் பெற்று வருகிறார்கள். அப்படிப்பட்ட அரியும் சிவனும் ஒன்று, இது அரியாய வாயில மண் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த ஐயப்பனை வணங்கிவிட்டு இதோ என் கதைக்கு செல்கிறேன். சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா, சாமியே சாமியே ஐயப்பா, சாமியே சரணம் ஐயப்பா, எங்கள் சரணம் ஐயப்பா. என்ன
நீலவண்ண கடலை ஆடையாக்கி நெடுவானத்தை முடிசுட்டி வேலவன் முத்தமிழா அத்தகைய காவியங்களும் இலக்கியங்களும் நிறைந்த என்னாடே மன்னாடு என்று போற்றி காக்கும் இரண்டடியாம் திருக்குறள் அகநானூறு புறநானூறு இப்படி எங்கு நோக்கினாலும் போர் இரைச்சல் பெருவெள்ளம் ஒப்புரவாய் நின்ற கடல் தப்பாமை ஒருவன் கட்டிலம் காலை கன்னித்தமிழ் வீரன் வீரவாள் ஏந்தி சிங்களனை ஒட்டு சீறி எழுந்தான். அதைத்தான் கல் தோன்றி மண் தோன்றி முன் தோன்றி மூத்தபடி தமிழ் குடி அத்தகைய வடமரபு பெற்ற மரத்தமிழன் பரம்பரையா கற்புக்கரசி கண்ணையில் சிலைபடித்தான் சேர மன்னர் செங்குட்டுவன் செந்தமிழ் வீரன் வெள்ளையனை அடித்து தூக்கு கைத்த முத்தமிட்டு தூக்கிலிடப்பட்டான் வீரபாண்டிய கட்டம் சுத்த வீரன் சுபாஷ் சந்திர போஸ் கொடிகாத்த திருப்பூர் குமரன் இப்படி எண்ணற்ற தியாகிகள் வாழ்ந்த மண்ணில் துரத்தி வந்த புலியை முரத்தால் அடித்தாளாம் தில்லையடி வள்ளியம் ஜான்ஸ் ராணி இப்படி தாய்க்குளத்திலும் இன்னொருத்தி தன் பால்மன மாறாத பாலகனை அழைத்து போருக்கு போய் வா என்று வீர வாழ் கொடுத்து போர்க்களம் அனுப்பினாளா. போர்க்களத்திலே தன் மகன் தோற்று இறந்து விட்டாள் என்ற செய்தியை கேட்ட தாய் அவன் புறமுதுகில் வேல் பாய்ந்து இறந்திருந்தால் என் கொங்கை அறுத்தருகிறேன் என்று வீர சபதமிட்டு ஓடினாள் தேடினாள் போர்க்களம் சென்று பார்க்கின்ற வேளையிலே தன் மகன் மார்பில் வேல் பாய்ந்து இறந்து கிடப்பதை பார்த்த தாய் பெற்றபோது இல்லாத மகிழ்ச்சியை விட பெரும் மகிழ்ச்சி கொண்டாளா. அத்தகைய கற்புக்கரசி கண்ணையில் வெளிவந்த தாய்மார்களை ஆன்றோர்களை சான்றோர்களை இவ்வூர் பெரியோர்களை உங்கள் அத்தனை பேர்களுக்கும் அருமை நண்பர் முத்துசாமி நாடக கலைக்குழுவின் சார்பாக நன்றி நன்றி கலந்த விளக்க. களங்கமில்லாத மக்கள் வாழ்வு கடமை தவறாத அரசியல் அமைப்பு கண்ணியம் மிகுந்த தெய்வ தொண்டும் கற்றவர் போற்றி புகழும் நீதி தவறாது நேர்மை தவறாது கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டை கொண்டு ஒருங்கிணைக்கப்பட்டதான் இந்த தெலுங்காபுரி சீமை. நீர்வளம் நிலவளமும் ஒருங்கிய இந்த தெலுங்காபுரி சீமையை கோட்டை பெருமாள் என்ற பேர் நாமம் தரித்து குறிநில மன்னனாக ஆட்சி செய்து வருகிறேன். எனக்கும் 15 செல்வங்கள் நிறைந்திருக்கிறது. 16வது செல்வமாகப்பட்ட மழலை செல்வம் என்று சொல்லக்கூடிய குழந்தை செல்வம் மட்டுமே இல்லை. எனக்கு பிறக்கின்ற குழந்தைகள் அனைத்தும் இறந்து பிறக்கின்றது, இல்லை என்றால் பிறந்தவுடன் இறந்து விடுகிறது. இறைவா, நான் குடிக்கின்ற தண்ணீரில் கொடிய விஷத்தை கலந்தேனா, நடக்கும் வழியில் நச்சுமுள் இட்டேனா, பிச்சை கேட்டு வந்தவரை பிள்ளை போய் என்று சொன்னேனா. எனக்கு பின்னால் இந்த தெலுங்காபுரி சீமையை கண்ணும் கருத்துமாகவும் நீதி நேர்மையுடன் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதே என் நோக்கம். அப்படி இருந்தாலும் எனக்கு பின்னால் இந்த நாட்டை பரிவாரம் செய்வதற்கு ஒரு குழந்தை செல்வம் வேண்டும் என்று கல்லை கண்ட போதும் கடவுளாக கும்பிட்டேனே, உனக்கு இரக்கமில்லையா? உண்மன் நெஞ்சு கல் நெஞ்சாகவே போய்விட்டதா? இருந்தாலும் எனக்கும் மற்றவர்களைப் போல கொஞ்சம் விளையாட குழந்தைகள் வேண்டாமா? அப்படி இருந்தாலும் இறைவா, கொஞ்சி நல்ல விளையாடவே விளையாடவே எனக்கு குழந்தை செல்வம் வேண்டும் ஐயா, வேண்டும் ஐயா. கொஞ்சி நல்ல விளையாடவே விளையாடவே எனக்கு குழந்தை செல்வம் வேண்டும் ஐயா, வேண்டும் ஐயா. ஐயா, கொஞ்சி நல்ல விளையாடவே விளையாடவே எனக்கு குழந்தை செல்வம் வேண்டும் ஐயா, வேண்டும் ஐயா. கொஞ்சி நல்ல விளையாடவே விளையாடவே எனக்கு குழந்தை செல்வம் வேண்டும் ஐயா, வேண்டும் ஐயா. சாமி, படியில் வச்சு கொஞ்சிடவே கொஞ்சிடவே எனக்கு குழந்தை செல்வம் வேண்டும் ஐயா, வேண்டும் ஐயா. கொஞ்சி நல்ல விளையாடவே விளையாடவே எனக்கு குழந்தை செல்வம் வேண்டும் ஐயா, வேண்டும் ஐயா. சாமி, படியில் வச்சு கொஞ்சிடவே கொஞ்சிடவே எனக்கு குழந்தை செல்வம் வேண்டும் ஐயா, வேண்டும் ஐயா. இறைவா, மற்றவர்களைப் போல எனக்கும் கொஞ்சம் விளையாட ஒரு குழந்தை செல்வம் வேண்டும். அப்படி என்று இருந்தாலும் என்னை போல சிற்றரசர்கள் விழாக்கால
தலங்களை அழைப்பு கொடுப்பார்கள். அங்கு செல்கின்ற போது இந்த மக்கள் என்னை பார்த்து எப்படி ஏசுவார்கள், பேசுவார்கள். நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் ஏசுவார்களே. எப்படி ஏசுவார்கள்? இதோ போறான், பிள்ளை இல்ல பாவி என்று என்னை பெரும்பவி என்று சொல்லி ஏசுகிறான். பிள்ளை இல்ல பாவி என்று இங்கே பெரும்பாவி என்று சொல்லி ஏசுகிறான். மக்கள் இல்ல பாவி என்று என்னை மாநிலத்தால் ஏசுகிறான். மக்கள் இல்ல பாவி என்று இங்கே மாநிலமே ஏசுகிறான். மக்கள் இல்ல பாவி என்று இந்த மாநிலமே பிள்ளையில பாவி பெரும்பாவி, மக்களில பாவி மாபாவி என்று ஏசுவதையும் பேசுவதையும் பார்த்த என் மனம் நெருப்பில் விழுந்த புலம். உடனே அரமனை வந்து என் உயிரை மாய்க்க வேண்டும் என்பதற்காக சென்றபோது அரமண ஜாதகரை சந்தித்தேன். உடனே என் ஜாதகத்தை கொடுத்து கணிக்கின்ற வேளையிலே அன்னவர் தெரிவித்தார், 60 வயதிலும் உங்களுக்கு குழந்தை செல்வம் இருக்கிறது. சாதாரணமாக 30 வயதுக்கு மேல் எவரும் குழந்தை பெற்க முடியாது. அப்படி இருக்கின்ற வேளையிலே எனக்கோ தள்ளாடுகின்ற வயதாய்ந்து விட்டது. 60 வயதிலும் குழந்தை இருக்குது என்று ஜாதகர் கணித்து சொல்லுகிறாரே, எப்படி என்று கேட்டபோது அன்னவர்க்கு ஜாதகத்தை கணித்து தெரிவித்தார். என்ன தெரிவித்தார் என்றால், உங்களுக்கு பரவல் தோஷம் வெடித்திருக்கிறது, அந்த தோஷத்தை நீக்கினால் குழந்தை செல்வம் நிலைக்கும் என்று சொல்லிவிட்டார். என்னது, எனக்கு பறவை தோஷம் வெடித்திருக்கிறதா? அந்த தோஷத்தை நீக்கினால் பிறக்கின்ற குழந்தைகள் நிலைக்கும் என்று சொல்லிவிட்டாரே. அப்படியாக இருந்தால் உடனே என் தோஷத்தை நீக்க என்ன பரிகாரம் என்று கேட்டேன். அன்னவர் தெரிவித்தார், உன் குலதெய்வமாகப்பட்ட அந்த காவிரியிலே வீட்டிருக்கக்கூடிய அந்த ஸ்ரீரங்க ரங்கநாதருக்கு நீ இறக்கப்பட்டது 84,000 ஜீவசிந்துகள், பறக்கப்பட்டது 12,000 ஜீவசிந்துகளுக்கு படியளந்து அந்த ஸ்ரீரங்க ரங்கநாதனை சிறப்பு வழிபாடு செய்கின்ற போது உன் தோஷம் நீங்கிவிடும் என்று சொன்னார். எப்படி என்று கேட்ட போது, இறக்கப்பட்டது 84,000 ஜீவசிந்துகளுக்கு நீ படியளக்கின்ற போது உன்னை பிடித்த பறவையாகப்பட்டது எப்போது சாதம் எடுக்கிறதோ அப்போது தோஷம் நீங்கி. அப்படியாக இருந்தா உடனே அந்த அகன்ற காவிரிக்கு புறப்பட வேண்டும், என் தோஷத்தை நீக்க வேண்டும். அங்க இருக்கக்கூடிய இறக்கப்பட்டது 84,000 ஜீவசிந்துகளுக்கும் படியளக்க வேண்டும் என்று உடனே அகன்ற காவிரிக்கு சென்றோம். அங்கு சென்று அந்த அகன்ற காவிரியிலே ஆத்து மணல் எடுத்து அருளிக்க செய்து வைத்தேன். ஆத்து மணல் எடுத்து நானும் அருளைக்க ஒன்று செய்தேன். குளத்து மணல் எடுத்து உருளிக்க ஒன்று செய்தேன். குளத்து மணல் எடுத்து நானும் உருளிக்க ஒன்று செய்தேன். குளத்து மணல் எடுத்து உருளிக்க ஒன்று செய்தேன். ஆத்து மணல் எடுத்து அருளிங்கம் செய்தேன், குளத்து மணல் எடுத்து குருலிங்கம் செய்தேன். அப்படி லிங்கம் செய்தா போதுமா? அதற்கு சக்தி வர வேண்டுமா? ஏனென்றால் இங்கு கோயிலே கட்டினாலும் இதற்கு கும்பாபிஷேகம் செய்தால்தான் அந்த தெய்வத்துக்கே சக்தி வரும். அப்படிப்பட்ட அகன்ற காவிரியிலே ஆத்து மணலிலே நான் லிங்கம் செய்தேன். அந்த லிங்கத்தை பூஜை செய்ய வேண்டும், அதற்கு கண் திறப்புலவராக செய்ய வேண்டும். அதற்காக அருகில் இருக்கக்கூடிய எங்கு சென்றேன்? துறந்து மல்ல நான் பல லட்சம் மலர் எடுத்தேன்.
தோட்டத்துக்கு சென்றேன். அருமையான மலர்கள் பூத்திருந்தது. அந்த மலர்களை பறித்து வந்து இங்கே பூஜை செய்ய வேண்டும் என்பதற்காக நான் அங்கு பூஜை செய்து கொண்டிருந்தேன். அப்படி பூஜை செய்து கொண்டிருந்த போது அங்கே ஸ்நானம் செய்திருந்த சாமியார் செய்திருந்தார், நீ பூஜை செய்தால் உனக்கு பலன் கிடைக்கும், ஆனால் புத்திரகாத்தியம் நிலைக்காது என்று சொல்லிவிட்டார். என்னது, இப்படி பூஜைகளை செய்தாலும் எனக்கு புத்திர பாக்கியம் நிலைக்காது என்று சொல்லிவிட்டாரே, என்ன காரணம் என்று கேட்டபோது, ஒரு மரத்து விறகெடுத்து நீ சாதங்கள் உண்டு பண்ண வேண்டும். அந்த ஜாதத்தை இறக்கப்பட்டது 84,000 ஜீவ சிந்துகளுக்கும் பறக்கப்பட்ட 12,000 ஜீவ சிந்துகளுக்கு படியளக்கின்ற போது உன் தோஷம் நீங்கிவிடும். ஏனென்றால் உன்னை பிடித்த பறவையாகப்பட்டது சாதம் எப்போது எடுக்கிறதோ அப்பொழுதுதான் நீங்கிவிடும் என்று சொல்லிவிட்டார். உடனே நான் ஒரு மரத்து விறகு எடுக்க வேண்டும் என்று அங்க இருக்கக்கூடிய எடுத்து சருகெடுத்து ஆக்கி வச்ச சாதங்களும் கருகெடுத்து கருகெடுத்து நானும் ஆக்கி வச்ச சாதங்களும் சருகெடுத்து ஆக்கி வச்ச சாதம், புளியம் சருகெடுத்து பொங்கி வச்ச சாதம், ஆனால் எந்த பறவையும் எடுக்கவில்லை. என்ன காரணம்? இப்படி பசியோடு இருக்கக்கூடிய பறவைகளை ஒரு சாதத்தை கூட எடுக்கவில்லை என்று கேட்டபோது அப்பொழுது அந்த சாமியார் தெரிவித்தார், இப்பொழுது உன் குல தெய்வமாகப்பட்ட ஸ்ரீரங்க ரங்கநாதருக்கு சிலைப்பு வழிபாடுகளை செய்துவிட்டு வாருங்கள், இந்த சாதத்தை எடுத்து விடும் என்று சொன்னார். அப்படியே உடனே அகன்ற காவிரியிலே வீட்டிருக்கக்கூடிய ஸ்ரீரங்க ரங்கநாதத்தில் காலை மாலை உச்சி என்று சொல்லக்கூடிய 3 வேளையும் 6 கால பூஜை சீரும் சிறப்பாக செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு எலுமிச்சங்கனி எனக்கு கிடைத்தது. அந்த கனியை கொண்டு போய் எனது மனைவியிடத்தில் கொடுத்தேன். அந்த கனியை பெற்ற அன்னவள் கருவுற்று நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறார். இப்பொழுது நான் தர்பாருக்கு வரும் வழியில் அரமனை படிப்பெண்கள் அங்கும் எங்கும் பேசி உலாவிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அப்படி உலாவிக் கொண்டிருந்தாலும் இந்த 60 வயது வரை இந்த பூலோகத்தில் நான் நடப்பிடமாகவே வாழ்ந்தேன். ஏனென்றால் பூலோகத்தில் பிள்ளை எல்லாம் பாவியாக பிறப்பது ஒரு பாவமா? அதற்காக இந்த மானிடத்தார் எப்படி என்னை ஏசினார்கள். மனிதனுக்கு 6 அறிவை கொடுத்த இறைவன் மற்ற உயிரினங்களுக்கு 5 அறிவை மட்டும் கொடுத்தார். ஏன்னா சிரிக்கின்ற ஒரே ஒரு அறிவை மட்டும் மனிதனுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்தான். அந்த அறிவை மனிதன் எப்படி பயன்படுத்துகின்றான்? பகிர்வளிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிறர் மகிழருக சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. பகிர்வளிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிறர் மகிழருக சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. மனிதன் என்ற போர்வையில் அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. இங்கே நீ சிரிக்கும் பொன் சிரிப்பு, ஆனந்த சிரிப்பு. கள்ளக்கீப்பை உலக தொல்லு நாள் வரும் போது அங்கே சிரிப்பது யார், அழுவது யார் தெரியும் அப்போது. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு, ஆனந்த சிரிப்பு.
எப்படி இருந்தாலும் நான் எனது என்று இல்லாமல் நாட்டு மக்களின் நலங்களை பற்றி விசாரிக்க வேண்டும். அதற்காக எனது மதியில் சிறந்த மந்திரி அழைக்க வேண்டும். யார் அங்கே? உங்கள் பாதாள வந்தங்களுக்கு இதோ மந்திரியின் அடிபணிந்து சரணம் செய்கிறேன் மன்னா. பராசக்தி கிருபையாலும் என் குலங்காக்கக்கூடிய ஸ்ரீரங்க ரங்கநாதர் அருளாலயம் பல்லாண்டு காலம் வாழ்ந்திருப்பாய். மந்திரியாரே, எதற்காக தாங்களை அழைத்தேன் தெரியுமா? எதற்காக? நாட்டு மக்களின் நலங்களை பற்றி விசாரிக்க வேண்டும். அன்னவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த நாட்டு மக்கள் அனைவரும் இந்த மன்னனை நம்பி இருக்கின்றார்கள். அவர்களுக்கு வேண்டிய நேரத்தில் வேண்டிய உதவிகள் செய்வது என் கடமை. யார் மூலம்? தாங்கள் மூலம். நிச்சயமாகவே மன்னா. இருந்தாலும் நாட்டில் உள்ள சிவாலயங்கள், பிரம்மாலயம், கிருஷ்ணாலயம் என்று சொல்லக்கூடிய 3 ஆலயங்களும் காலை மாலை உச்சி என்று சொல்லக்கூடிய 3 வேளையும் சீரும் சிறப்பாக பூஜைகள் நடக்கிறதா? அதில் ஏதேனும் குறை இருக்கிறதா? மன்னவா, ஆலயங்கள் தோறும் 3 கால பூஜை நன்றாக நடக்க வருகிறது. அதில் எந்த விதமான குறைகளும் இல்லை. நம் நாட்டிலே இருக்கக்கூடிய ஆலயங்கள் அனைத்திலும் சீரும் சிறப்பான பூஜைகளும் நாட்டில் விழா கோலங்களும் நடந்து வருகிறது. அதில் எந்த குறையும் இல்லை. இருந்த போதும் கல்வி கேள்வி என்னும் எழுத்தை கற்றிருந்த பொதுமக்களும் சிறியோர்களும் பெரியோர்களும் எவ்வாறு பாடசாலை சென்று கல்வியை கற்று வருகிறார்கள்? மன்னவா, தாங்கள் ஆட்சியில் எல்லோரும் பாடசாலைக்கு சென்று கல்வி நன்றாக கற்று வருகிறார்கள். அதிலும் எந்த விதமான குறைகளும் இல்லை. மன்னவா, நம் நாட்டில் உள்ள அனைத்து விவசாயிகள் முதல் கூலி தொழிலாளி வரை சீரும் சிறப்பாக கல்வியை கற்றுவரார்கள். அவர்களுக்கு எந்த உதவி வேண்டுமானாலும் எந்த நேரத்திலும் செய்யலாம். இருந்தாலும் நாட்டுள்ள குடிமக்களும் விவசாயிகளும் மாதம் மும்மாறி மழை பெய்து வருடம் ஒரு பொன்மாறி மழை பெய்து நாட்டிலுள்ள விவசாயிகள் சீரும் சிறப்பாக இருக்கிறார்களா? இல்லை, அவர்கள் வறுமையில் வாடிக்கொண்டுதான் இருக்கிறார்களா? மன்னவா, மாதம் மும்மாறி வருடை ஒரு பொம்மாறி பறிந்து நாட்டு மக்கள் விவசாயிகள் சென்று நன்றாக சீரும் சிறப்பாக இருக்கிறார்கள். அதிலும் எந்த விதமான குறைகளும் இல்லை. ஏர்முனை, வால்முனை, பேனாமுனை என்று சொல்லக்கூடிய மும்முனையும் நம் நாட்டில் சீரும் சிறப்பாக இருக்கிறது. அதில் எந்த குறையும் இல்லை. இருந்த போதும் தாங்கள் மாறுவேடம் தரித்து நகர் சோதனைக்கு சென்றீர்கள். இந்த கோட்டமலையை ஆளக்கூடிய கோட்டை பெருமாள் ஆட்சி குறை நிறை என்று மக்கள் நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் பேசுவார்கள். அன்னவர்கள் என்ன பேசுகிறார் என்று அறிந்து தெரிந்து வந்திருப்பீர்கள். அது என்னவென்று அறிய ஆவலாக இருக்கிறேன். இதோ தெரிவிக்கிறேன் மன்னவா, தாங்களது ஆட்சியில் எந்த குறையும் இல்லாமல் மக்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறார்கள். ஆனால் அமைச்சரே, மன்னா, நாட்டில் உள்ள குடிமக்கள் அனைவரும் ஆட்சி சீரும் சிறப்பாக நடத்துகிறார் என்று சொல்கிறீர்கள். ஆனால் என்று கேள்விக்கணையை தொடுக்கின்றீர்களே, நான் செய்கின்ற ஆட்சியில் எதுவும் குறை இருக்கிறதா? இல்லை மக்களுக்கு எதுவும் குறை வைத்து இருக்கிறேனா? மன்னவா, நீங்கள் செய்யக்கூடிய ஆட்சியில் எதுவும் குறையும் கிடையாது. நீங்கள் மக்களுக்கு நன்றாக செய்து வருகிறீர்கள். ஆனால் ஒரே ஒரு குறைகள் மட்டும் செய்கிறார்கள். மன்னா, அது என்ன குறையா இருந்தால் நிவர்த்தி பண்ணி விடலாம். என்ன குறை என்று எடுத்துரைங்கள். இதை தெரிவிக்கிறேன் மன்னவா. இந்த தெலுங்காபுரி சீமை ஆள்வதற்கு தாங்களுக்கு பின்னால் ஒரு வாரிசு இல்லை என்று நாட்டு மக்கள் ஏராளம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மன்னவா, உண்மையிலேதான் மந்திரியே. மன்னா, எனக்கு பின்னால் இந்த தெலுங்காபுரி சீமையை சீரும் சிறப்பாகவும் கண்ணும் கருத்துமாக ஆட்சி செய்ய வேண்டும் என்பதே மக்களுடைய கோரிக்கை. நிச்சயமாக. இருந்த போதும் கல்லை கண்ட போதும் கடவுளாக கும்பிட்டோம். ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மங்களை அள்ளி போட்டோம். அப்பாடி சப்பாடி கூடு குருடு செவிடு பீடு என்று சொல்லக்கூடிய அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கு மன்னதானங்களை அள்ளி போட்ட காரணத்தினாலும் பராசக்தி கிருபையினாலும் என் குலங்காக்கக்கூடிய ஜக்கதேவி அருளாலையும் எனது மனைவியாகப்பட்டவள் கருவுற்று நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கின்றார். நான் தர்பார்க்கு வருவழியில் அரமனை பணிப்பெண்கள் அங்கும் இங்கும் உலாவிக் கொண்டு இருந்தார்கள். ஏனென்றால் என் தோஷத்தை நீக்கி இன்றோடு 10 மாதம் முடிந்து விட்டது. அன்னவள் அன்று முதல் கருவுற்று நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கின்றார். அன்னவள் வயிற்று வழியில் துடிக்கிறாரா என்னவென்று அறிந்து தெரிந்து வர வேண்டும். சென்று வாருங்கள். ஏனென்றால் என் தோஷத்தை நீக்கி 10 திங்கள் முடிந்து விட்டது. இன்றோ நாளையோ நாளை மறுநாளோ எனது மனைவியாகப்பட்டவள் குழந்தையை பெற்றெடுக்க போகிறாள். இந்த தெலுங்காபுரி சீமைக்கு அழகான ஆண் குழந்தையை பெற்று தரப்போகிறார். எனக்கு பின்னால் இந்த நாட்டை ஆள ஒரு வாரிசு தரப்போகிறார். மந்திரி வருகைக்காக வழிமேல் விழிவைத்து காத்துக் கொண்டிருக்கிறேன். மந்திரி, தாங்களது கோட்டையில் ராணியார் அவர்கள் நிறைமாத கற்பனையாக இருந்தார்கள் அல்லவா? உண்மை. இப்பொழுது பிரசவ வழி வந்த காரணத்தால் அவங்க கூட்டம் கூட்டமாக இருக்கிறார்கள். மன்னவா, அப்படியாக இருந்தால் உடனே மருத்துவ பெண்ணை அழைத்து பிரசவம் பார்க்க ஏற்பாடுகளை செய்ய. அப்படியாகட்டும் மன்னவா. அப்படியே சென்று வாருங்கள். சென்று வாருங்கள். ஹலோ. ஓ பாட்டி. ஐயோ பாட்டி. ஹலோ.
என்ன பாட்டி? ஐயோ அம்மம்மா அப்பப்பப்பா ஐயோ. அட பாட்டி, நான் கூப்பிட்டதுக்கு யாராவே வா பாட்டின்னு கூப்பிடுறேன். வா பாட்டி, வா. ஐயோ பாட்டி. ஓ யாரா நீ? நான் தான் தெலுங்காவூர் சீமை ஆடுறாருல கோட்டை பெருமாள். ஓ நீயா? அட விளக்க மாத்த எடு. ஆனா நான் இல்ல பாட்டிய. அந்த கோட்டையில பணிபுரி மந்திரி நானு. ஓ மந்திரியா? ஆமா. நல்ல நேரத்துல வந்த. ஏன்? எனக்கு ஒரு 4 நாளா உடம்புக்கு சரியில்லை. உடம்புக்கு சரியில்லையா? உடம்புக்கு சரியில்லை. உடம்புக்கு சரியில்லை? ஆமா. சரி, வந்து மந்திரிச்சு விட்டு போறியா? மந்திரிச்சு விட்டு போறதா? மந்திரினா அந்த மந்திரி இல்ல பாட்டி. சரி, அமைச்சர் நானு. ஓ மிச்சரா? ஆமா, காராசேவு பூந்தி. எனக்கு ஒரு அரக்கெல்லாம் வாங்கிட்டு வா. என்னத்த? மிச்சரு பூந்தி. அப்படி இல்ல பாட்டி. நான் வந்து மந்திரினா வந்து அரண்மனையில வந்து நான் தான் கைத்தடி. நீதானா? ஆமா, அமைச்சருக்கு பின்னாடி நான் தான். அப்படின்னா இந்த கோட்டை பெருமாளுக்கு பின்னாடி. ஓஹோ, அவரு. ஆமா, பொங்காமடி பாட்டி. சரி சரி, என்ன விஷயமுடா? என்ன இல்ல, என்ன விஷயமா வந்த? என்ன விஷயமா வந்தான்னு கேக்குறியா? ஆமா. அந்த நம்ம தெலுங்காவூர் சீமையில அந்த கோட்டை பெருமாள் கோட்டை இருக்குல்ல. ஐயோ, அவரு செத்து போயிட்டாரா? அடா, அவரு சாகல பாட்டி. சரி, அவங்க மனைவி இருக்குது பாருங்க. ஐயோ, அவளும் செத்து போயிட்டாளா? அது இல்ல பாட்டி. என்னடாண்டா பிரச்சனை? அந்த கோட்டை பெருமாளோட மனைவி கோட்டை கருப்பாய்க்கு. சரி, இப்ப வந்து நிறை மாத கர்ப்பிணியா இருக்காங்க. ஓ, மாசமா இருக்காளா? ஆமா பாட்டி. சரி, அவங்களுக்கு வந்து இப்ப பிரசவ வலி வந்துருச்சு. அதனாலதான் உங்களை கூட்டி போறேன். அப்படின்னா அந்த நான் யாராருக்கெல்லாம் பிரசவம் பார்த்தேன் தெரியுமா? யாராருக்கு பாத்தீங்க? இந்த அரிசி திண்ணம் பொண்டாட்டி இல்ல, சந்தில மிதி. அரிசி திண்ணம் பொண்டாட்டி சந்தில மிதியா? ஐயோ, பொந்தில மிதி. அட, அரிச்சந்திரன் பொண்டாட்டி சந்திரமதியா? ஆமா, அவளுக்கு நான் தான் பிளஸர் பார்த்தேன். அவ பிளஸரா? அட, பிரசவம் பார்த்தேன். பிரசவம் பாத்தீங்களா? ஆமா. சரி, ஒரே பிரசவத்துல ஒரு பையன் பிறந்தேன். ஆமா, பிறந்தேன். என்ன ஆச்சு? அவன் பாம்பு அடித்து செத்து போயிட்டான். அது மட்டுமா? அந்த 7 தேங்காயில நல்ல தேங்காய். 7 தேங்காயில நல்ல தேங்காயா? நல்ல தேங்காய். அட, நல்ல தேங்காய். நல்ல தேங்காய். நல்ல தேங்காய். அங்க பாரு, எனக்கு தேன் பல்லு இல்லையே. அத சொல்லு, உனக்கு பல்லு இல்ல. கலட்டு முண்டைக்கு. அதனால அப்படித்தான் வரும். கலட்டு முண்டை. அந்த நல்ல தேங்காய்க்கு நான் தான் பிரசவம் பார்த்தேன். நல்ல தேங்காவுக்கு நீ தான் பிரசவம் பார்த்தா? அது 7 குழந்தை பிறந்துச்சு. 7 குழந்தை பிறந்துச்சு. என்ன ஆச்சு? அதையும் தான் கொண்டு ஓட்டிக்கல. நானா கொன்னே? அப்புறம் யாரு கொன்ன? அவதான் கேணில தூக்கி போட்டு செத்தா. பிரசவம் பார்த்தது யாரு? நான் தான் பார்த்தேன். அதனாலதான் கேணில தூக்கி போட்டு கொண்டாங்க. மட்டும் இல்ல, நீங்க அம்மா மானம் கெட்டு போயிடும். ஏன் உங்க அம்மா கோத்தானா? அடே, நீங்க அம்மா ஒத்துக்கல இருக்கையில. சரி, அம்மாவுக்கு நான் தான் பிரசவம் பார்த்தேன். அத சொல்லு, என்ன நான் ஜாகலைன்னு கேக்குறேன். ஆமா, எப்ப பண்ணிட்டு இருக்கேன் நீங்களும். சரி, சீசனே இல்லாம இருந்தியா பாத்தீங்கல்ல. பரவாயில்ல, இருக்கட்டும். சரி, இருக்கட்டும். இவ்வளவுக்கு பேத்துக்கு நீ பாத்துருக்க பிரசவம் இருக்கிறேன். சரி, இப்ப வாங்க போவோம். கோட்டைக்கு போய் அங்க போய் ராணியாருக்கு வந்து பிரசவம் நீங்க தான் பாக்கணும். நான் தான் பிரசவம் பார்க்கணும். அடே பேசிக்கிட்டே அரமணம் வந்துட்டேன். வந்தாச்சு. உங்க கோட்டை கருப்பாய் படுத்து கிடக்குறா. கொட்டை கருப்பாயா? அட, கோட்டை கருப்பாயி. கோட்டை கருப்பாயே? ஆமா ஆமா, அவ படுத்து கிடக்குறா. ஆமா, இருவாரு. எனக்கு கண்ணும் கேட்காது, காதும் தெரியாது. கண்ணும் கேட்காது, காதும் தெரியாதா? அட, காதும் கேட்காது, கண்ணும் தெரியாதா? நான் எழுவா கழட்டு முண்டா. முண்டான்னு சொன்னீங்க, விளக்க மாதிரி வெளியே எடுத்து போக. ஏன் நீ உயிரோடு இருக்க வரைக்கும் என்ன முண்டன்னு சொல்லாத. ஐயோ, உனக்கு 85-90 இருக்குமே. இருந்துட்டு போகுது. நான் இப்பதான் வந்திருக்கிறேன். இருந்தா என்ன, வயசுக்கே போன வாரம் தான் வந்தேன். பரவாயில்ல, என்னமோ 85. எனக்கு சௌரியம் தான். உனக்கு சௌரியமா இருக்க. சரி, இருக்கட்டும். போன நாளையில இருந்து உன்னத்தான் நான் மனசுல நினைச்சிருக்கேன். நீயும் நோக்கமா தான் இருக்கிற. என்ன செய்யட்டு, எனக்கு வேற ஆள் இல்ல. வேற ஆள் இல்ல. சரி, கேள்வி இருக்கட்டும், விடு. என்ன எழுவோண்டு ஒரு ஓரத்துல எண்ணி வச்சுக்க. ஓரமா இரு நீ. ஏய், அட, ஓரமா நீ இரு. ஓரமா நானும் இருக்கேன். சரி, நான் தான் இருக்கிறேன். சரி, வந்து பாருங்க. தான் வந்துட்டேன். அடே, விளக்கண்ண ஆரே பார்த்து கேக்குற. அட, எங்கடா இருக்குது? உனக்கு பக்கத்துல அப்படியே பீச்சாங்கை பக்கம் பாருங்க. அலமாரியில இருக்கு. அலமாரி கொஞ்சம் கீழே தள்ளிட்டே இருக்கு. இருவாரு, பாரு பாரு. நான் கையை தடவி பார்த்துல. ஆமா, தடவி பார்த்துட்டே வா. எனக்கு கண்ணு
கேட்காதுல்ல. கண்ணு தெரியாது. அது இயல்போ விடு. கேருகத்த கேருவத்த. ஆமா. சரி அம்மா பேத்தி. ஆமா. என்னடி அம்மா செய்யுது? ஐயோ பாட்டி, வலி பொறிக்க முடியலையே, வலிக்குதே, ரொம்ப வலிக்குது கிழவி. ஐயோ பாட்டி, பாட்டி வலி பொறுக்க முடியல கிழவி. பாட்டி ரொம்ப வலி தாங்க முடியல பாட்டி. ஐயோ பொறுக்க முடியலையே பாட்டி. ஐயோ அம்மா. பாட்டி. ஓ பாட்டி. யாராவே என்ன சவுண்டு சத்தக்குன்னு? உங்க கோட்டை கருப்பாயி முக்குனாலா? முக்குலா? முக்குனாலா? அட முக்குனாலா? முக்குனா முக்குச்சா? முக்குச்சு. சரி சரி முக்குச்சுல. சரி. அட முக்குச்சா இல்லையா? முக்குச்சு. முக்கும்போது முக்கும்போது கத்துனாலா? கத்துச்சா? கத்துச்சு. கத்துச்சா? கத்துனாலா? கத்தும்போது முக்குனா? ஏய் அங்கதே வருதா? என்ன ஐயலூர்ல வண்டி வரலையா? இங்க வந்துட்டான். எங்க? இங்க வந்துட்டான். வந்துட்டு போ, நான் என்ன பண்றேன்? வந்துட்டு முக்குச்சா? முக்குச்சு. முக்கும் போது கத்துச்சு. ஐயோ அங்கதானே வர மறுபடியும். கடவுர் தாண்டியாச்சு. சரி. ஆமா. கத்தும்போது முக்குனா? முக்குனா. முக்கும்போது கத்துனா? ஐயோ பாட்டி, கழுத்து முண்டா உன்னை போட்டு பாட்டின்னு கூப்பிடாத. அப்புறம் எப்படி கூப்பிடணும்? பாட்டின்னு கூப்பிடு. ஐயோ பெட்டிக்காரர் வேற அங்க போயிட்டாரு. அவரு தான் 52 வச்சிருக்கிறாரா? ஆமா. அதுல உன்னை கூட சேர்த்துக்கலாம். சரி இருக்கட்டும். இருக்கட்டும். ஒரு ஓரமாயிரு. சரி ஓரமா இரு. சரி. கத்துச்சா? கத்தும்போது முக்குனா? முக்குச்சு. முக்கும்போது கத்துனா? ஐயோ அங்கதானே நிக்கிறேன் நம்ம. சரி. எப்பத்தான் முத்துக்கு கத்தி முக்குனா? கத்தி முக்கி? முக்கி கத்துனா? முக்கி கத்தும்போது கஞ்சி கிறக்கமா இருக்குது எனக்கு. என்ன கத்துச்சா? கத்துச்சு. கத்தும்போது முக்குனா? முக்கும்போது கத்துனா? கத்தும்போது முக்குனா? முக்கும்போது கத்துனா? கத்தும்போது முக்குனா? முக்கும்போது நக்குனா? கத்துன போது நீ லூசா நான் லூசா? நான் மூசா நீ லூசா? எனக்கு என்ன தெரியும்? நீதான் லூசு. ஏன்னா நீ 85, நான் 15. வந்து பாத்தியா? ஐயோ எனக்கு என்ன தெரியும். சரி முக்கும் போது என்ன நடந்துச்சு? உங்க கோட்டை கருப்பாய்க்கு 2 குழந்தை பிறந்திருக்குது. பாரா. ஒண்ணு கூட சாகலையா? நீயும் பாரு, பிரசவம் பார்த்து சாகாம பிறந்திருக்குன்னு அதிர்ஷ்டம் தான். அத முன்னாடி பிறக்கிற குழந்தையெல்லாம் இறந்தே பிறக்கும். ஆமா. இல்லன்னா பிறந்தது இறக்கும். ஆமா. இப்ப 2 குழந்தையும் சாகல, உயிரோட இருக்குது. பாருவே, நீ பிரசவம் பார்த்துமே சாகலன்னா பாரு. ஆமாங்க, அது ஒரு அதிர்ஷ்டம் தான். அப்ப ஆமா. சரி, அது என்ன குழந்தைன்னு பார்க்க மறந்துட்டேனே. என்ன குழந்தை? குழந்தை பிறந்த அவசரத்துல நானும் ஓடி வந்துட்டேன். இரு, நான் அரண்மனைக்கு போய் தடவி பார்த்து சொல்றேன். சொல்லுங்க. இருடா அப்ப கழுத்து முட்டைக்கு பாட்ட பாரு. முட்டை சொன்னீங்க விளக்க மாதிரி வெடி எடுத்து போகும். அதுக்கு வேற ரோசம் வைக்க தெரியாது. என்னமோ நாளைக்கு தடவி பார்த்துல போகணும். நாளைக்கு போக வேண்டிய வயசுல பாட்ட பாரு. வேறாண்டி பாட்டி, என்னடா அது? என்ன அது? மேடா தெரியுது. மேடா தெரியுதா? என்ன மேடா தெரியுது? ஐயோ, தடவை பள்ளமா போகுது. தடவை பள்ளமா போகுதா? ஐயோ நல்லா பாரு பாட்டி, நல்லா தடவி பாரு. அந்த தடவை பாக்குறேன்ல, நல்லா பாரு. மேடா தெரியுது. மேடா தெரியுதா? ஆமா. அப்ப சந்தேகமே இல்ல. அப்படின்னா ஏதோ கார்த்திகை சுட்டி போல தெரியுது. கார்த்திகை சுட்டி போல தெரியுதா? அப்படின்னா பொம்பளை பிள்ளடா விளக்கண்ண. பொம்பளை? அது எப்படி பாட்டி பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளைன்னு பாக்குறது? பொம்பளை பிள்ளைனா கார்த்திகை சுட்டி ஆட்டம் இருக்கும். கார்த்திகை சுட்டி ஆட்டமா? ஆம்பளை பையலுக்குன்னா உனக்கு மாதிரியே மானம் கெட்டுரும். மிளகா பிஞ்சு ஆட்டம். மிளகா பிஞ்சு? ஏன்னா உங்க அம்மா அவத்துக்குள்ள நீ இருக்கல, உனக்கு நான் பெருசவன் பார்த்தேன்னு எனக்கு தெரியாதா? அது உனக்கு எல்லாம் அப்ப இருந்துச்சு. இப்ப நான் பார்க்கல. இப்ப பாத்தீங்கன்னா கெட்டுருவா. ஐயோ. ஆமா பாத்துக்க. சரி சரி. இப்ப எரியுது. சரி, இந்த அத்தையா உங்க கோட்டை பெருமாள்கிட்ட சொல்லிட்டு சரி வரியா? இந்த தெரிவிச்சுட்டு வந்துட்டு வர்றேன். ஆமா. மன்னர் மன்னவா, மகாபிரவே, மன்னர் மன்னவா,
அரமனைக்கு சென்றீர்கள். எனது மனைவியாகப்பட்டவள் எந்த நிலையில் இருக்கிறார்? உங்க நிறைமத கற்பனையாக இருந்தால் அல்லவா மன்னா? உண்மைதான். இப்பொழுது 2 குழந்தைகள் பிறந்து விட்டன. 2 பெண் குழந்தை பிறந்திருக்கிறதா? அதில் எத்தனை ஆண் குழந்தை? மன்னர் மன்னவா, இதோ தெரிவிக்கிறேன். என்ன? 2மே பெண் குழந்தை மன்னர் மன்னவா. 2 பெண் குழந்தையாக பிறந்திருக்கிறது. தாயும் சேயும் நலமாக இருக்கின்றார்களா? தாயும் சேயும் நலமாக இருக்கிறார்கள். ஏனென்றால் இதற்கு முன்னே பிறந்த குழந்தைகள் அனைத்தும் இறந்து பிறந்தது. இல்லை என்றால் பிறந்தவுடன் இறந்துவிடும். ஆகையால் இப்பொழுது பிறந்த பெண் குழந்தைகள் சீரும் சிறப்பாக இருக்கின்றார்கள். எந்த மச்ச ஒச்சத்துடன் இல்லை. இருந்தபோது மரமலையில் மீண்டும் சத்தம் வருகிறது. ஓ பாட்டி, உனக்கு பிரசவமா மாறான்? உனக்க கோட்டை கருப்பாய்க்கிட்டேன். அப்புறம் நீ எனக்கு வயசாகி போச்சு, இடுப்ப வலிக்குதுடா. உனக்கு அப்ப நீ உனக்கு எவனை சோடி பார்த்துட்டேன்? நீதான். நான் இல்ல. ஐயோ, போன வாரம் வந்து சோடிச்சு எடுத்த பார்த்தேன். போன வாரம் வந்தத பார்த்தேன். ஆமா, கரெக்ட் வரமாவே போகும்போதே பார்த்தேன். ஐயோ, எங்க ஒரு குஞ்ச சொல்லு பாக்குறேன். என்னன்னு? அந்த பக்கம் வந்தத. ஆமா ஆமா ஆமா, நீயும் பாபா வரலாத பார்க்காம வந்துட்டா. சரி இருக்கட்டும். சரி, மறுபடியும் என்ன பாட்டு சத்தம்? மறுபடியும் உங்க கோட்டை கருப்பாய்க்கு இடுப்ப வலிக்குதான். இடுப்ப வலிக்குதா? இன்னும் பெருசாவே கிடக்குது வகுறு. இன்னும் பெருசாவே இருக்குதா? ஆமா. சரி, என்னதான் பாருங்க. ஆமா, உங்ககிட்ட ஒன்று வாங்கிட்டு வர சொன்னேனே, அது வாங்கிட்டு வந்தியா? என்ன அது வாங்கிட்டு வர சொன்னீங்க? அஜில் ஒரு சந்தையில. ஆமா, நாளைக்கு உங்க பாட்டன் உள்ள நாளையில உங்க பாட்டன் எனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. என்னது பாட்டி? அப்படி இந்த ரோசாப்பூ ரவுக்கக்காரி படத்தை பார்த்துட்டு உங்க பாட்டன் ரோசாப்பூ ரவுக்கக்காரி படத்துல பார்த்து என்ன கேட்டா? இந்த பொங்கல் போடுவாங்கல்ல. பொங்கல் போடுறாங்களா? ஆமா, தை மாசம் போடுவாங்க. ஜெய், பெண்கள் உள்ள போடுவாங்கல்ல. பெண்கள் உள்ள என்னத்தை போடுவாங்க? அது வந்து அது இந்த ஐயோ, வெக்கத்தை பாரு, கழட்டு முண்டைக்கு வெக்கமா கிடக்கு. ஐயோ அப்பா, என்னை முண்டைன்னு சொன்னியா? வந்திருக்கு புலவுல. ஏய், நீ உயிரோடு இருக்க வரைக்கும் என்னை முண்டைன்னு சொல்லாத. நான் சொல்ல மாட்டேன் போ. சரி, அது என்னது? என்னது? என்ன எழுவோ? என்ன எழுவோ? உனக்கு தான் தெரியும். அயல் ஒரு சந்தையில இந்த ரவுக்க துணி ஒண்ணு இல்ல எனக்கு. சரி, அது ஒண்ணு வாங்கிட்டு ஒரு உள்ளு பாடி ஒண்ணு வாங்கிட்டு வர சொன்னேனே. என்னது? உள்ளு பாடி. உள்ளு பாடி ஆகுற வயசுல பாடி போடுதான். ஏன் புறா கேக்குற? அப்படி சொல்லு. ஆமா, கரகத்தை பாருவே இன்னைக்கு. பாடி ஆகிற வயசுல பாடி வேணுமா? எனக்கு அந்த கரகத்தை எனக்கு உள்ள பாடினா ரொம்ப பிடிக்கும். பிடிக்குமா? ஆமா. சரி, கரகம் வாங்கிட்டு வர்றேன். நாளைக்கு விசாலக்கிழமை சந்தை. சரி, உங்க வாங்கிக்கலாம். கோட்டை பெருமாள் சொல்லிட்டு வாங்கிட்டு வரேன். மறுபடியும் உங்க கோட்டை கருப்பாய்க்கு இடுப்பு வலிக்குதா? என்னன்னு பாருங்க படம். அம்மா பேத்தி, ஐயோ அம்மா, என்னடி அம்மா செய்யுது? ஐயோ பாட்டி, வலி பொறுக்க முடியல பாட்டி. ஐயோ பாட்டி, ரொம்ப வலிக்குதுடி கிளவி, முக்க முடியலடி பாட்டி. அடே பேராண்டி, என்னடா உங்க கோட்டை கருப்பு என்னால முக்க முடியலையா? சரி, நீதான் முக்கிய. நான் என்ன முக்கட்டா? நீ முக்கிய பீ தாண்டி வரும். ஆமா பாட்டி, வலி பொறுக்க முடியல, ரொம்ப வலிக்குதுடி பாட்டி. ஐயோ அம்மா, வலி பொறுக்க முடியலையே. ஐயோ பாட்டி. பாட்டி ஒருத்தன பாட்டி பாட்டின்னு கூப்பிடுவோன்னு என்ன பாட்டின்னு கூப்பிட்டா நீ என்ன குறைஞ்சா போவ? நான் ஏற்கனவே 3 அடி இருந்துட்டு போகுது. இன்னும் உன்னை கூப்பிட்டேன்னா அதுல 2 அடி குறைஞ்சிருவேன். பரவாயில்ல, அதுக்குதான் ஆல் ரவுண்டு காரணம் விட்டுருக்குறோம். ஆமா, மறுபடியும் என்ன பாட்டி? மறுபடியுமா உங்க கோட்டை கருப்பாய்க்கு மறுபடியும் கத்துனாளா? கத்துச்சு. கத்தும்போது முக்குனாச்சா? முக்கும்போது முக்கி கத்துனா. கத்தி முக்குனா. கத்தி முக்கும்போது முக்கி கத்தும்போது ஐயோ, மறுபடியும் அங்கதானே வந்து நிக்கிறேன். இல்லடா, மறுபடியும் 2வது பிரசவத்துல 2 குழந்தை பிறந்திருக்குது. மறுபடியும் 2 பிரசவம். ஒன்னோட சாவுல கிரகத்தை பாரு, இன்னைக்கு சாகாமே பிறக்குது. அது என்ன கிரகமா? அது சாகாமே பிறந்திருக்குது பாருவே, ஒரு அதிர்ஷ்டம்.
எப்படி 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 அதானே அதான் பார்த்தேன். ஆமா. உன் கோட்டை பெருமாள் சொல்லிட்டு வா. சரி என்ன குழந்தைன்னு சொல்லு. அதுவும் கார்த்திகை செட்டிதான். அதுவும் கார்த்திகை சுட்டி தானா? ஆமா. கார்த்திகை சுட்டினா அப்பல சொன்னா மறந்துட்டேன் பாட்டி. பொம்பளை பிள்ளை. ஓ பொம்பளை புள்ள. ஆமா. அப்படி கார்த்திகை சுட்டி மாதிரி இருந்தா பொம்பளை புள்ள. சரி உடனே எங்க கோட்டை கருப்ப போய் சொல்லிட்டு நான் உன் நேரம் வாரேன். என்னமோ திங்கிற பாவம்டா, பாவமா கிடக்கு. யாரு? உங்க கோட்டை பெருமாளை பார்த்தா பாவம் தான். என்ன பண்ணலாம்? என்ன சேட்டேன், எனக்கு ஒரு பாட்டு ஒண்ணு பாடுறியா? என்ன பாட்டு? திங்கல்ல ஒரு பாட்டு வந்துச்சான். திங்களே ஒரு பாட்டு பாடு. சரி. என் பாட்டுல தாளமில்ல உன்னை சொல்லியும் குத்தமில்ல. அத சொல்லு. நீ ஓடி வந்து ஓடி வந்து பாட்டு பாடு. பாட்டு பாடுறதா? என்னமோ பாடையில போற வயசுல பாட்டு. கட்டி பூடிடா கிரகத்தை பாருவே. என்ன நீ கண்டபடி கட்டி பூடிடா. ஒரு மசுறு இல்ல. எந்த இடத்தில் சுகம் ரொம்ப அதிகம் கண்டுபிடிப்பேன். கட்டி பிடிக்கலன்னா விளக்க மாத்து அடிப்பேன். ஆசையே வெறுத்துறா புருங்க. ஐயோ சொல்லிச்சுட்டேன். ஆமா ஆமா ஆமா. ராத்து நேரத்து பூஜை நல்லா இருக்குமா? ஐயோ சொல்லுன்னு சொல்லிச்சு எடுத்துருவா நீங்க. ஆமா. அப்புறம் நான் வச்சிருக்கிறது ஒரு பொண்டாட்டி. அப்புறம் அதை விட்டுட்டு ஒன்னேட்ட வந்தா அது இடமா இருக்குமே. ஐயோ ஆமா. அதுக்கு நான் இருக்கிறேன்னு. என்னத்துக்கு நான் என்னத்துக்கு இருக்கேன்? நான் ஊருக்கா போயிருவேன். ஏடா ஒன்னும் கேள்விப்பட்டனே. என்னது? உன் பொண்டாட்டி உனக்கு மட்டுமா பொண்டாட்டியா இருந்தா? அப்படியா இருக்குங்க? அங்க அம்மா சின்னத்தரைக்கும் பொண்டாட்டியா இருந்துச்சாமல. அது சின்னாயி. என்ன சொல்ற? ஆமா அது சின்னாயி. இன்னும் சொல்வா கேள்விப்பட்டேன். அது சின்னாயி. சின்னத்தர பயலுக்கும் தான் பொண்டாட்டி எனக்கு கேள்விப்பட்டேன். அது சின்னத்தரைக்கு வந்து சின்னாயி. அங்க போய் எல்லாம் ஒன்னும் பருப்பு வேகாது. பொண்டாட்டி. ஆமா. என்ன சொல்வா? ஆனா அவன் பொண்டாட்டி எனக்கு கொழுந்தியா. ஐயோ சொல்லிச்சுட்டேன். ஆமா. சரி இருக்கட்டும். சரி உடனே கோட்டை பெருமாள் தெரிவிச்சு வாடா. நீ என்கிட்ட சீக்கிரம் வாடா. ஆமா உன்னேட்ட வந்துட்டாலும் உனக்காகத்தே என் உயிரவே வச்சிருக்கேன். ஆமா ஆமா ஆமா. சரி நான் போயிட்டு சொல்லிட்டு வர்றேன். மன்னர் மன்னவா மகாபிரவே. மந்திரியே, மீண்டும் அரமனையில் சத்தம் வந்தது. என்ன விவரம் என்று அறிய ஆவலாக இருக்கிறேன். என்ன? இரண்டாவது பிரசவத்தில் மீண்டும் 2 குழந்தையா? அதில் ஆண் குழந்தை எத்தனை? மீண்டும் 2 பெண் குழந்தை. ஒரே பிரசவத்தில் எனது மனைவியாகப்பட்டவள் 4 பெண் குழந்தை பெற்றெடுத்திருக்கின்றாள். தாயும் சேயும் நலமாக இருக்கின்றார்கள். இப்போது பிறந்த 2 குழந்தைகளும் சீரும் சிறப்பாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு எந்த மச்ச ஒச்சமும் இல்லை. சீரும் சிறப்பாக எனது மனைவியாக அமைச்சரே, மீண்டும் அரமனையில் சத்தம் வருகிறது. என்னவென்று பார்த்து வாருங்கள். அப்படி பாட்டி என்ன பாட்டி மறுபடி சவுண்ட் கேக்குது? அது சவுண்டு வரத்தான் செய்ய. வயசாகி போச்சு. சவுண்டு வரத்தான் செய்யும். என்னன்னு? என்ன சவுண்டு வந்துச்சு? என்ன சவுண்டு கேட்டுச்சு? நான் உள்ள வர முடியுமா? ஏன் உனக்கு என்ன வர முடியாது? நொண்டியாவா கிடக்க? ஒரு பொம்பளை கூட்டமா இருப்பீங்க. நான் ஒரு ஆம்பளை இல்லையா? உனக்கு நான் எப்படி உங்க கூட்டத்துக்குள்ள வரேன்? நான் பின் வாசல் வழியா வர சொன்னேன். வர முடியாதா? நான் வந்து என்ன பண்றது? வாரேன். வியாழக்கிழமை சந்தையில வாரேன். நாளைக்கு ஐயோட சந்தை வாரியா? வரையில எனக்கு வாங்கிட்டு வந்துட்டு வாரையில வாங்கிட்டு வாரேன் பாடி. சரியா? 2வது பவுடர் படிச்சுட்டு வந்தாங்கப்பா. அப்படியா? ஆமா. சரி கூட பாவம் என்ன பண்றது? என்ன விடு, நம்ம அது கூட இருக்கட்டும். ஆமா. ஆனா வாங்கல் மசைங்க இருக்கா? ஐயோ ஆரத்தி அடிச்சியா? 2 மசையா? 4 பேத்துக்கு 4 இருக்கு. சரி இருக்கட்டும். இப்ப மறுபடி சவுண்ட் அடிச்சா என்ன? மறுபடியும் உங்க கோட்டை கருப்பாக்கு இடுப்பு வலிக்குதான். இடுப்பு வலிக்குதா? ஆமா. சரி 3வது பிரசவத்துல மறுபடியும் 3 குழந்தை பிறந்திருக்குது. மறுபடி 3ல வந்து என்ன குழந்தைகள்? அதுவும் கார்த்திகை சுட்டிங்க. அதுவும் கார்த்திகை சுட்டி. பொம்பளை பிள்ளை தான்டா விளக்கண்ண. நானா? அப்படி என்ன சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேன். சரி இருக்கட்டும். சரி 3மே பெண் குழந்தை தான். ஆமா. அவளுக்கு எல்லாம் நல்லா இருக்கிறார்களா?
எந்த ஒரு இதுவும் இல்லாம நல்லா இருக்கிறாங்க இது வரைக்கும். சரி, இதுக்கு மேல அங்க ஆவல்ல வரப்போது என்ன எழுபது எதா நீ எல்லாம் பிரசவம் பார்த்திருக்கிற? அதான் பார்த்தேன். அதுவும் பாரு வேப்பம்பழத்தை பிதுக்கிற மாதிரி 7 கொடுத்து. ஆமா ஆமா, வேப்பம்பழத்தை மிதுக்கிற மாதிரி பிதுக்கி எரிஞ்சிருச்சு. உங்க கோட்டை பெருமாட்ட சொல்லிட்டு. ஆனா கோட்டை பெருமாள் சும்மா இல்ல அது என்னமோ நீ தானே கேட்டுக்க. சனிக்கிழமை பார்த்தேன் அப்படியே வீட்டை போடா. ஓ ஏன் சாவடிக்கிறேன்? ஏன் வா சாவடிக்கிறியா? அடே சனிக்கிழமை கருத்தம் காலையில வந்தீங்கன்னா சரி சேவல் அடிச்சு உனக்கு ஊத்துறேன். சரி, அது மட்டும் இல்ல ஞாயிற்றுக்கிழமை கருத்தம் காலையில விடியா காலை வெள்ளம்னா வா. ஏன் குஞ்ச நசுக்கறா? யாரு குஞ்சா? அட கோழி குஞ்சு நசுக்கு. நான் வச்சுக்கிறது ஒரே ஒரு குஞ்சு. கோழி குஞ்சு நசுக்கி ரசம் வச்சு தாரேன், என்கிட்ட வாங்கி குடி. அழகா இருக்கு. ஏன் உன்கிட்ட வாங்கி நல்லா தாண்டா வச்சிருப்பேன். என்னத்த ரசம்? ஓ கோழி குஞ்சு ரசம். அப்படி சொல்லு, முழுக்க முட்டட்டின்னு சொல்லாத. அப்படி சொல்லு. கேட்டா தானே சொல்லுவேன். சொல்லுவாப்போ. நல்லா ரசம் வச்சிருக்கிறேன். உனக்கு தான் நெஞ்சு வலி கொஞ்சம் வலிக்குதுன்னு சொன்னேன். ஆமா ஆமா, வந்து என்கிட்ட அந்த ரசத்தை வாங்கி குடிச்சிட்டு. ஆல்ரவுண்டுக்காரனுக்கு இன்னொரு வலியா? அது எனக்கு வேணாம், நீ தான் எனக்கு வேணும். ஆமா அப்படி சொல்லு. அதனால சொல்லிட்டேன். சரி, உன் கோட்டை பெருமாட்ட சொல்லிட்டு சரி 1/2 மணிக்கு வா. உனக்காக நான் போய் தலைமையில குளிச்சு அரண்மனையில காத்துக்கிட்டு இருக்கிறேன். காத்துக்கிட்டே திறந்து வச்சமே இருக்கிறது. உனக்காக நான் காத்திருக்கிறேன். எனக்கு என்ன வாங்கிட்டு வரேன்னா சரி மல்லிகைப்பூவும் அழுவாவும் வாங்கிட்டு வா. சரி, உனக்காக நான் காத்திருக்கேன். சரி போயிட்டு வரட்டா? போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. இல்லை நான் வா, எனக்கு தூக்கம் வராது. வா வா வா. சரி சரி. மன்னர் மன்னா மகாபிரவு ஒளிப்பா எனக்கு அடிச்சுக்க. மந்திரியே, மீண்டும் வரவழையில் சத்தம் என்று சென்றீர்கள். எனக்கு பிறந்த குழந்தைகளுக்கு எது ஆபத்தா? எனது மனைவியாகப்பட்டவள் எது ஆபத்தில் சிக்கியிருக்கிறாரா என்னவென்று அறிய ஆவலாக இருக்கின்றேன். மன்னர் மன்னவா. மந்திரியாரே, எந்த ஆபத்தும் இல்லை மன்னர் மன்னவா. பிறகு மீண்டும் அரண்மனையில் சத்தம் வந்தது. 3வது பிரசவத்திலும். 3 பிரசவமா? ஆமா, 3வது பிரசவத்தில் 3 குழந்தைகள் பிறந்திருக்கிறார்கள். மீண்டும் 3 குழந்தைகள். ஏற்கனவே 4 குழந்தைகள், இப்பொழுது பிறந்தது 3 குழந்தைகள். மொத்தம் 7 மன்னா. 7 குழந்தைகள், 7 பெண் குழந்தைகள். 7 சீரும் சிறப்பாக இருக்கிறது. எந்த மச்ச ஒச்சத்துடன் இல்லை. அன்னவர்கள் நிறைந்த வெள்ளிக்கிழமையில் பிறந்திருக்கின்றார்கள். ஆகையால் என்னை விட நாட்டு மக்கள் அனைவரும் பார்க்க ஆவலாக இருக்கின்றார்கள். ஆகையால் குழந்தையை பார்க்க ஏற்பாடுகளை செய்யுங்கள். மன்னர் மன்னவா. மந்திரி, நல்ல வெள்ளிக்கிழமையில் பிறந்து விட்டார். நிறைந்த வெள்ளிக்கிழமையில் பிறந்தார்கள். மன்னர் மன்னவா, நாட்டு மக்கள் குழந்தைகளை பார்த்து விட்டால் கண் திரிசைகள் உச்சமாக விட. மந்திரியாரே, என்ன தெரிவிக்கிறீர்கள்? நாட்டு மக்கள் அனைவரும் வந்து பார்க்கின்ற போது குழந்தை மகாராணியாக போல இருக்கிறது, மந்திரியை போல இருக்கிறது, மன்னனை போல இருக்கிறது என்று சொல்லுகின்ற போது குழந்தைகள் நோய்வாய்ப்பட்டு இறந்துவிடும் என்று சொல்கிறீர்கள். அப்படியாக இருந்தால் இந்த 60 வயதிலும் எனக்கு 7 குழந்தை பிறந்திருக்கிறது. இந்த குழந்தைகளை சீரும் சிறப்பாக வளர்க்க வேண்டும். எப்படி வளர்க்க வேண்டும்? மறைமுகமாக வளர்க்க வேண்டும், எவர் கண்ணுக்கும் தெரியாமல். ஏனென்றால் எவர் கண்ணுக்கும் தெரிந்தால் குழந்தையை பார்க்க வந்து விடுவார்கள் அல்லவா? அதற்காக குழந்தையை வளர்க்க எப்படி கோட்டை கட்ட வேண்டும் தெரியுமா? ஊருக்கு அந்த புறத்தில் ஒரு நந்தவனங்களை உண்டு பண்ண வேண்டும். அதில் சீரும் சிறப்பான கோட்டை அமைக்க வேண்டும். அந்த கோட்டையை சுத்தி மதில் சுவர் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? இந்த கோட்டைகள் எப்படி இருக்கிறதாலும் அந்த கோட்டையை சுத்தி அமைக்கக்கூடிய மதில் சுவர் சீரும் சிறப்பாக இருக்க வேண்டும். அதில் எப்படி இருக்கிறதுமா? 5 சுத்தி கல்கோட்டையம் மண்டகமா, 5 சுத்து கல்கோட்டையம் 6 மண்டபமா, 5 சுத்து கல்கோட்டையம் 6 மண்டகமா, 5 சுத்து கல்கோட்டையம் 6 மண்டபமா. முதலாவது அமைக்கக்கூடிய மதில் சுவர் ஆட்கள் உள்ளே இருந்து வெளியே பார்க்க முடியாது, வெளியே இருந்து உள்ளே பார்க்க முடியாது. அப்படி ஒரு சீரும் சிறப்பான மதில் சுவரை உண்டு பண்ண வேண்டும். அடுத்தபடியாக அமைக்கக்கூடிய மதில் சுவர் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? ஏனென்றால் எனக்கு பிறந்த குழந்தையை காற்றை ஒன்றை தவிர்த்து இந்த நாட்டில் உள்ள எவரும் பார்க்க கூடாது. அந்த குழந்தைகளை கோழி குஞ்சை அடையாப்பது போல காக்க வேண்டும். அப்படிப்பட்ட
ஏழு சுத்து கல்கோட்டையம்மாதில் ஏழு சொத்து கல்கோட்டையாவுங்க எறும்பு ஏறா மண்டபமா ஏழு சுத்து கல்கோட்டையம்மாதில் எறும்பு ஏறா மண்டபமா. அமைச்சரே, அடுத்தபடியாக அமைக்கக்கூடிய மதில் சுவர் எப்படி இருக்க வேண்டும் என்றால் எறும்பு கூட ஏற முடியாத சீரும் சிறப்பான மதில் சுவரை உண்டு பண்ண வேண்டும். அப்படியா? அடுத்தபடியாக அமைக்கக்கூடிய மதில் சுவர் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? எப்படி மன்னா? ஊர்ந்து செல்லக்கூடிய 10 சுத்து கல்கோட்டையம்மாதில் 10 சொத்து கல்கோட்டையாவே பாபு ஏறா மண்டபமா அடுத்தபடியாக ஊர்ந்து செல்லக்கூடிய பாம்பு கூட ஏற முடியாத சீரும் சிறப்பான மதில் சுவரை உண்டு பண்ண வேண்டும். அது மட்டுமல்ல, குழந்தையை நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் அன்ன பாலூட்டி சீரும் சிறப்பாக விளக்க வேண்டும். எதிர்காலத்தில் இந்த நாட்டை ஆளக்கூடிய இளவரசிகள் அண்டவர்களுக்கு ஈட்டியறிதல், அம்பெறிதல் போன்ற போர் பயிற்சிகள் அனைத்தும் கற்றுத்தர வேண்டும். அது மட்டுமல்ல, இந்திரஜாலம், மந்திரஜாலம், மாயாஜாலம் என்று சொல்லக்கூடிய 70 மந்திரத்தையும். அது மட்டுமல்ல, எனது 7 குழந்தைக்கும் ஒரே பேரையாக வைக்க வேண்டும். ஏனென்றால் தந்தை என்ன நினைத்தார், மற்ற 6 குழந்தைகளும் என் மேல் கோபத்துடன் இருப்பார்கள். ஆகையா என் நாடு மாற்றக்கூடிய நல்ல பேரை வைக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும் மன்னர் மன்னவா. அப்படி பொட்டி கடைக்காரரே, ஒரே பேர் வைக்கணும் 7 பேருக்கு. சரி, எப்படி பேர் வைக்கணும்? அது வாயில நுழையிற மாதிரி வைக்கணும். நல்ல வாழைப்பழம் வைய. நல்லா இருக்குமியா. வாயில சொல்லி கூப்பிடுறப்ப நல்ல தமிழ் பேரா இருக்கணும். தமிழ் பேரு. ஆமா, நல்லா உள்ள போய் நல்லா தொலைஞ்சு உள்ள வரணும். நல்ல குஞ்சாயின்னு வைய. ஏன் அப்படி சொல்ல கூடாதியா? 7 பேருக்கு ஒரே பேரா இருக்கணும். காதல் நுழைய மாதிரி பேர் வைக்கலாமா? எப்படி? குச்சின்னு வைப்பா. நல்லா இருக்குமியா குச்சின்னு வச்சா. வேற நல்லா யோசிக்கச்சா. ஆமா, ஏன் கடப்பாரன்னு வச்சா? கடப்பாரன்னு வச்சா குத்துருக்கா? இல்ல காதல் நுழைய. அது இல்லையா, ஒரே பேரை வைக்கலாம். வைக்கிறேன் பாரு, நல்ல பேர் வைக்கலாம். நறுக்குன்னு பேர் வைப்போமா? 7 பேருக்கு இல்ல நறுக்குன்னு பேர் வைப்போமா? நறுக்குன்னு வைக்க கூடாதியா, முறுக்குன்னு வைப்பா. ஆமா, உன்னை போட்டு நறுக்குனாங்க. நல்ல பேரா வைக்கணுமியா. நல்லா அது வந்து வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க. சரி, நல்ல தெய்வ வம்சம் பிறந்தவங்க. நல்ல சாமி பேர் மாதிரி வச்சிருவோம். சாமி பேர் மன்னர் மன்னவா, இதை தெரிவிக்கிறேன் மன்னவா. 7 குழந்தைக்கும் ஒரே பேராக தெலுங்காயி என் நாடு மாற்றக்கூடிய அருமையான பேர். என் நாட்டு பேர் என்று உள்ளதோ அது வரைக்கும் எனது குழந்தைகள் பேர் நிலைக்கும். ஆஹா, மதியில் சிறந்த மந்திரி என்பதை காட்டிவிட்டீர்கள். ஆகையா எனக்கு பிறந்த பெண் குழந்தைக்கு பேர் சீரும் சிறப்பாக வைத்த காரணத்தினால் இந்த பொன்பொருளை பெற்று செல்லுங்கள். மந்திரியாரே, குழந்தை பிறந்த விஷயம் யாராருக்கு தெரியும்? எனக்கு, தாங்களுக்கு, மருத்துவ பாட்டிக்கு மட்டும்தான் தெரியும். வேற யாருக்கும் தெரியாது. எனக்கு, உனக்கு, மருத்துவ பெண் என் மனைவியை தவிர எவருக்கும் தெரியாது. ஆகையால் குழந்தை பிறந்த விஷயம் எவருக்கும் தெரியக்கூடாது. மருத்துவ பெண்ணை வெளியே விடாமல் கண்ணை பிடிக்கி பாதாள சிறையில் தள்ளிவிட்டேன். மந்திரியாரே, வேண்டாம். ஏனென்றால் எனக்கு பிரசவம் பார்த்தவள் அண்ணவளை, உனக்கு பிரசவம் பார்த்தவள் அவள்தான். ஆகையால் அரசு முறைப்படி அண்ணவளை கவனிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அரமனை விட்டு அவர் வெளியே செல்லக்கூடாது. எனது மனைவியாகப்பட்டவள் அந்த புறத்தை விட்டு வெளியே வரமாட்டாள். நானும் எக்காரணத்தை முன்னிட்டு வெளியே சொல்ல மாட்டேன். அடிக்கடி வெளியே சென்று மக்களிடத்தில் தாங்கள் குறை கேட்டு வருவீர்கள். ஆகையால் குழந்தை பிறந்த விஷயம் வெளியே தெரிந்தால் என்ன செய்வேன்? வெளியே தெரிஞ்ச என்ன பண்ண செய்வீங்க? என்ன செய்வேன் என்றால் உன் தலையை வெட்டி கையில் கொடுத்து அழகு பார்ப்பேன். ஏனென்றால் எனக்கு பிறந்த குழந்தை வெளியே எவருக்கும் தெரிந்தால் உன் தலையை பிடித்து வெட்டி உச்சத்தில் வைத்து உன் கையில் கொடுத்து அழகு பார்த்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். யாருக்கும் தெரிவிக்க மாட்டேன். யாருக்கும் தெரிவிக்க வேண்டாம். சென்று பாருங்கள். எனக்கு எனது மனைவியாகப்பட்டவள் 7 பெண் குழந்தையை பெற்றுக் கொடுத்திருக்கின்றாள். ஆனால் 60 வயதிலும் எனது மனைவியாகப்பட்டவள் இந்த குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறாள் என்றால் 20 வயதில் அண்ணவள் எப்படி இருப்பாள்? அந்த கண்டாங்கி புடையை ஏத்தி கட்டி கை நிறைய மல்லிகைப்பூவையும் அள்ளி கொண்டை போட்டு அரக்காசு போட்டு வைத்து வெள்ளி சலகையிட்டு விலைக்கு வைக்கும் நேரத்திலே பட்டு
வண்ண சிட்டு படகு தூரை விட்டு பார்த்ததும் யாரகடி அண்ணனை போட்டி பார்த்ததும் யாரகடி அண்ணனை போட்டி பட்டு வண்ண சிட்டு படகு தூரை விட்டு பார்த்ததும் யாரகடி அண்ணனை போட்டி பார்த்ததும் யாரகடி அண்ணனை போட்டி பட்டவன சிட்டு படகு துறை பாபதோல் இல்லையடி அண்ணனடை போட்டு பாபதோல் இல்லையடி அண்ணனடை போட்டு அள்ளிக்கொடி போல நீ நாட்டங்கரை மேலே அள்ளிக்கொடி போல நீ நாட்டங்கரை மேலே அவன் மெல்ல மெல்ல இடையதைய வெள்ளிச்சிலை போலே அவன் மெல்ல மெல்ல இடையதைய வெள்ளிச்சிலை போலே பட்டுவன 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 சிட்டு படகு துணை விட்டு பகல் யாரடையோ அண்ணனை போட்டு பட்டது புஞ்சாரகடி அண்ணனை போட்டு ஆளை பார்த்த தேகம் அவள் அழகை பார்த்த மோகம் ஆனை ஆளை பார்த்த தேகம் அவள் அழகை பார்த்த மோகம் காலை பார்த்து நடந்த பொண்ணு காட்டுத மாபாவம் அவள் காலை பார்த்து நடந்த பொண்ணு காட்டுத மாபாவம் பட்டுவன 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 சிட்டு படகு துறை விட்டு பற்பது யாரகடி அண்ணனை போட்டி பற்பது யாரகடி அண்ணனை போட்டி பொன்னா பிறந்தா ஒரு புருஷனுக்கு நேரா பொன்னா பிறந்தா ஒரு புருஷனுக்கு நேரா அவன் கண்ணாகத்தான் வாழ்ந்தா ஒரு நாளான நாளில் அவன் கண்ணாகத்தான் வாழ்ந்தா ஒரு நாளான நாளில் பட்டுவன பட்டுவன திட்டு படகு தூரி விட்டு பட்டது யாரகடி அண்ணனை போட்டி பட்டது யாரகடி அண்ணனை போட்டி இப்படி இருந்தாலும் எனது மனைவியை பார்க்க போகிறேன். எனது மனைவி மட்டுமல்ல எனக்கு பிறந்த குழந்தைகளும் இதோ பார்க்க செல்கிறேன். இதோ பார்க்க செல்கிறேன்.